திருச்சி ஓயாமாரி சஞ்சீவி நகர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த குழஞ்சியப்பன் என்பவர் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 4,10,000 ரூபாயினை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பறிமுதல் செய்த தொகையை திருச்சி மாவட்ட ஆட்சியரம் அருகே உள்ள கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 14,54,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தும்பேரி கூட்டு சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பாலாஜி என்பவரை சோதனை செய்ததில் பையில் 14,54,000 வைத்திருந்தது தெரியவந்தது. தனியார் ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக எடுத்துச் சென்றதாக கூறிய நிலையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். ஈரோடு அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 2,39,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததையொட்டி கனிராபுத்தூர் குளம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நிலைக்குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 2,39,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,00,000 ரூபாயினை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஸ்ரீமுஷ்ணம் மின்வாரியம் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்ட போது உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட 1,00,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். இதுவரை இப்பகுதியில் மொத்தம் 2,30,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே தேர்தல் நடத்தை விதிகளை மீறி உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 3,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பணப்பட்டுவாடா மற்றும் பரிசுப் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க கீழ்வேளூர் பறக்கும் படையினர் பாங்கல் 4 ரோட்டில் சோதனை செய்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் 3,00,000 ரூபாய் எடுத்துச் சென்ற ஆலத்தம்பாடியைச் சேர்ந்த திருமாவளவன் என்பவரிடம் பணத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கீழ்வேளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் கவிதாசிடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,00,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஐயம்பாளையம் பகுதியில் செங்கல் சூளை உரிமையாளரின் காரில் சோதனையிட்ட போது ஆவணமின்றி 1,00,000 ரூபாய் பணம் எடுத்து வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர்.